கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, விண்டேஜ் மியூசியம் காரைக்குடியில் இப்படி ஒரு பிளேஸா எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும். விண்டேஜ் மியூசியம் சொல்லிட்டு ஓல்டு அந்த காலத்தில் இருந்து வச்சுருக்க எல்லா திங்ஸுமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கல்லணை வாசலில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, இது உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக, பேக்ரவுண்டில் வந்து ஒரு குட்டி மியூசிக் அண்ட் அந்த இடத்த இங்கே பாருங்கள், எல்லோ லைட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த டைம் வேணால் இதை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், யார் வேணால் விசிட் பண்ணலாம். 1940ஸ்லேருந்தே அதுக்கு முன்னாடிலேருந்து எல்லா கலெக்ஷன், காயின்ஸ், ஃபோன்ஸ், மெடல்ஸ், ஒரு சின்ன சின்ன நியூஸ் கூட அவ்வளோ அழகாக கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ரீசெண்டாக தான் நான் போய் இதை விசிட் பண்ணி பார்த்துருந்தேன். 13 மினிட்ஸ் வீடியோ தான், நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிகாஸ் நான் எல்லாமே ஒன்று விடாமல் இதில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்க்கலாம். இதில் இந்த காலத்தில் சைல்ட்ஸ் இதை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக அது எல்லாத்துலேயுமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. 6 மந்த்ஸ் முன்னாடி தான் இங்கே காரைக்குடியில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சிவகங்கை, இப்போ மலேசியாவில் வந்து அவங்க லான்ச் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்மி மெடல்ஸ் பாருங்கள், ஆர்மியோட மெடல்ஸ் வந்து எப்படி இருக்குது, வந்து 1940ஸ்லேருந்து 1960s வர மெடல்ஸ். இதெல்லாம் ஓல்டு இந்தியன் ஆர்மி மெடல்ஸ். இதெல்லாம் பார்க்கவே எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அப்படியே அந்த எல்லாமே க்யூட்டாக அப்படியே நீட்டாக அவங்க வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்மேன் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் இதெல்லாம். ஆக்சுவலாக இதையுமே நல்லா கலெக்ஷன் பண்ணி இதெல்லாம் பார்க்கவுமே அதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே எப்படி இருக்குது, மெடல்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது இப்படி தான் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அது சின்ன குட்டி போர்டும் உள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க கேட்டால் எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேசர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, இப்போ வந்து எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் அப்போவே இருந்திருக்கு. அந்த காலத்து மொபைல்ஸ் இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஓப்போ, சாம்சங், அது இது நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குட்டி குட்டி மொபைல்ஸோட எல்லா கலெக்ஷன்ஸுமே அவங்க வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. அண்ட் நிறைய லாட்ரி கலெக்ஷன்ஸ். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ கோலாக்காக ஒரு தனி ரேக்குன்னு ஒரு சைடு. ஃப்ராங்க்லி நான் கொக்கோ கோலா இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரிங்க்குன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப வருஷமாக இப்போ அந்த காலத்துலேருந்தே 90ஸ்லேருந்தே கொக்கோ கோலா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இங்கே இந்த கலெக்டர் இருக்காங்கல்ல, இந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற சார் மகாதேவன், அவங்களோட ஃபேவரட்டும் கூட. அவங்களோட ரூமோட தீமுமே ஒரு கொக்கோ கோலாவோட தீமில் தான் இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், நான் கீழே வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், மினியேச்சர் சைஸ்லலாம் அந்த கொக்கோ கோலா பாட்டில் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருந்தது. அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்போது வந்து இது இன்வென்ட் ஆச்சு அப்படின்னு. இது ஒரு ரேக் சைடு ஃபுல்லாகவே கொக்கோ கோலா பற்றி தான். அண்ட் இந்த சைடு அப்படியே மூவ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு மர டேபிளில் அப்போ யூஸ் பண்ண அந்த லண்டின் சொல்லுவாங்கள்ல, லண்டின் அந்த லைட் லேம்ப், அந்த சமைக்கிற அந்த கடாய், அந்த அடுப்பு, இது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்போது இருந்திருக்கும். அண்ட் மேலே அகெயின் அந்த கேலண்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கேலண்டர்ஸ் இதெல்லாம் அந்த காசு, ஓட்டு காசுன்னு சொல்லுவாங்கள்ல, தனித்தனியாக பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. இந்த சென்டர் பார்ட் ஃபுல்லாமே எல்லா டைப் ஆஃப் காயின்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வரும்போதும் அவங்களுக்கு இது மேலே எவ்வளோ பேஷன் இருக்குதுன்னு பேசுகிறப்பவே தெரிஞ்சது. அவ்வளோ ஆர்வமாக ஒன்றும் அவ்வளோ பேசினாங்க. அண்ட் மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் நிறைய கலெக்ட் பண்ணுங்கள். ஈவன் சாக்லேட் பேப்பராக இருந்தாலும் எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் எல்லா மணிஸுமே வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் எல்லா விதமான 10 பைசா, அந்த 50 பைசா, அந்த ஓட்ட காசு, அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சிஸ் இந்த கண்ட்ரீஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஃபைல் மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே லாக் பண்ணி அழகாக இதெல்லாம் ஃபாரின் கரன்சிஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக செப்ரேட்டாக ஒரு பாக்ஸ் மெயின்டைன் பண்ணி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஓல்டு காயின்ஸ். அண்ட் இது எல்லாமே கேலண்டர் ப்ரீவியஸாகவே நான் காமிச்சிருந்தேன். அந்த அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பிகடன், காஞ்சிபுரம், அந்த ஒவ்வொரு ப்ராட் பேப்பர்ஸ். இது மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், அந்த மோட்டார் ஆயில், இந்த மாதிரி சொல்லி ஒரு கேனில் வந்து தனியாக அதுக்கு ஒரு செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இது என்ன அப்படின்னா, இதில் தான் வாட்டர், இப்போலாம் நமக்கு அந்த வாட்டர்லாம் வச்சுருப்பாங்கள்ல, இந்த மாதிரி இதில் தான் இருந்திருக்கு. அது பார்க்கவே அந்த போஸ்ட்டு போடுவாங்கள்ல, அந்த ஷேப்பில் இருந்தது. இதில் தான் தண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இங்கே ஒரு கொக்கோ கோலாவோட
இது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு ஷெல்ஃப், இங்கே ஒரு ரேக் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஜாடி, இதில் இந்த ஊறுகாய் இப்போயுமே இதெல்லாம் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. அதில் எழுதியிருந்தாங்க அழகாக, கற்பனை செய்து மனதில் பழகுங்கள், பிறகு அதற்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்குங்கள், உங்களால் முடிந்தவரை அதற்கே உழைத்து கொண்டே இருங்கள், உங்களால் முடிகிறதோ இல்லையோ காலம் தன்னாலேயே ஒரு வடிவம் தந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தமிழில் வந்து ஒரு கோட்ஸும் அங்கே எழுதியிருந்தாங்க. உண்மையாகவே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே அந்த டாய்ஸு, அந்த காரு, அந்த அப்போ உள்ள அந்த ஜாமான்லாம், இங்கே சில ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பராக தான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி தனித்தனி ரேக், அதுக்கான செட்டப் எல்லாமே நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா காரு, அந்த காருக்கு பின்னாடியே எழுதியிருக்காங்க என்னென்ன மாடல் சொல்லிட்டு. இங்கே வந்து இது வெஸ்பான்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்கூட்டர் மாதிரி அந்த அப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்போ எந்த இயரில் உள்ள மோட்டார் சைக்கிள்னு சொல்லி, டக்ளஸ் வெஸ்பா ஸ்டாண்டர்ட் 35 அட் த மோட்டார் சைக்கிள் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதே மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இங்கே ஒரு ஃபேமிலி பிக்சர், க்யூட்டாக ஒரு பிக்சரும் உள்ளது. மேட் இன் யூகே, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரேமும் உள்ள ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ தான் நான் நினைக்கிறேன். உள்ளே வந்து இது மாதிரி ஒரு கூடையில் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே இன்னும் ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4-5 வச்சுருந்தாங்க. அந்த சைடு எல்லோ கலரில் ஒன்று வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மியூசிக், அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் நேர்லேயும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே சென்டரில் இந்த சைடு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடு ரேக் ஃபுல்லாகவே அந்த பென்சில்ஸ், நோட் புக்ஸ், இந்த எரேசர்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இந்த மாதிரி அந்த பென், அந்த ஹீரோ பென், இந்த மாதிரி நோட் புக்ஸ் அப்போ இருந்து ஃப்ளார் பென் இருக்குது பாருங்கள், அந்த கேட்ரேஜ் அது அப்போவே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே பாரிஸ், அந்த குட்டி கேமரா, அந்த ஷூட்டிங் கேமராஸ், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இது எல்லாமே இந்த பென்ஸ், இந்த இது எல்லாமே வச்சு ஒரு ரேக் ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்னு சொல்லிட்டு 80s to 90s மீடியா அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த டேப் ரெக்கார்ட், அந்த சாங்ஸ் போட்டு கேட்குற அந்த டேப் ரெக்கார்ட் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எதையுமே டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. அதுவும் நல்லதுக்கு தான். லேப்டாப் இங்கே பாருங்கள், லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் அதோட லேப்டாப்பு. அப்புறம் இங்கே ஃபுல்லாக அந்த ரேடியோ செட்டு. லேப்டாப் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா மாடல்ஸில் நிறையாவே வந்துருச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், அந்த டாய்ஸ் இருக்கும்ல, அதை பாருங்கள், எல்லா விதமான எல்லா டாய்ஸுமே அப்படியே க்யூட்டாக அந்த பாக்ஸ்குள்ளேயும் ஒரு மினி லைட் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னுமே பார்க்க வந்து ரொம்ப அழகாக ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஓல்டு ஃபாரின் கரன்சிஸ் அண்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு காயின்ஸு அது வந்து அதுவும் வச்சுருந்தாங்க. அண்டு எல்லா டைப் ஆஃப் கரன்சிஸ் அந்த சைடு இந்த சைடு ஒரு 3 rows மாதிரி அதை செப்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ் தான். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேமரா செட்டப் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மூவி ஷூட் பண்ணுற கேமராஸ் எல்லாமே இந்த அப்போது மூவிஸ் எடுத்திருப்பாங்கள்ல, அது நிறைய என்னென்ன கேமராஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தாங்க. இங்கே போனால் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரிதிங்காக ஒன்று ரசித்து பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருந்திருக்கு. வீடியோஸில் பார்க்குறத விட இங்கே போனீங்கன்னா நீங்கள் இன்னுமே நிறையா நேரில் பார்க்கும்போது அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஒரு வைப்பில். ஸோ இது எல்லாமே இருந்தது. அகெயின் இது ஒரு டைப் ஆஃப் கரன்சி. ஸோ இதுவும் ஒரு ஓல்டு கரன்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைரி போட்டு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து இது என்ன டிக்கெட்ஸுன்னு நினைக்கிறேன், டிக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சைடு எல்லாமே, இந்த சைடு ரேக் ஃபுல்லாமே டாய்ஸ், அந்த காலத்து டாய்ஸ். இங்கே மேட்ச் புக் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பட் நமக்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்கிற அந்த மேட்ச் பாக்ஸ் தான் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும் கூட. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிராண்ட்ஸ் அப்போவே இருந்திருக்கு, எவ்வளோ டைப் ஆஃப் மேட்ச் பாக்ஸ் இருந்திருக்கு. இப்போ இருக்கிற அந்த எல்லோ கலர் தான் எல்லா இடத்துலையுமே. அண்ட் இங்கே வந்து யுனைடெட் கிங்டம் சொல்லிட்டு இங்கே ஒரு கலெக்ஷன்ஸ். இது வந்து பஸ் டிக்கெட்ஸ், இது எல்லாமே டிக்கெட்டு எவ்வளோ தின்னாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ரோவில் இங்கே வந்து அப்போ இந்த கார்ட்டூன்ஸ் இங்கே இதுதான் ஹைலைட்டே. இப்போ எவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் அங்கே ஒரு சிம்பிளான கண்ணாடி, அங்கே ஒரு ஹேர்பின்ஸ், ஒரு பேண்டு, இதுதான் அப்போ உள்ள அந்த மேக்கப் பாக்ஸு. இப்படி தான் இருந்தது. இது இருக்கிறதே ஹைலைட் இது தான். இவ்வளோ தான் டோட்டல் மேக்கப் பாக்ஸே. இப்போ நம்மளோட லிஸ்ட்டை பார்க்க போனோன்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும்.
இதெல்லாம் தையல் மிஷின்ஸ், அப்போது இருந்த தையல் மிஷின்ஸ் எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸுமே அவர் பார்த்து பார்த்து சேர்த்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாமே எவ்ரிடே பேட்ரிஸ், எல்லா டைப் ஆஃப் பேட்ரி கலெக்ஷன்ஸ், அப்போ யூஸ் பண்ண பேட்ரிஸ் எல்லாமே. கீழே இருக்க பார்த்திங்கன்னா மிக்சர், இந்த கிரைண்டர், இந்த மாதிரி அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லாமே அவர் வந்து பார்த்து வெளிநாட்டிலேருந்துலாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கெல்லாம் இருக்க முடியுமோ தேடி தேடி ஒவ்வொரு பொருளையும் எங்கே கிடைக்கும்னு பார்த்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டாம்ப்ஸ், எவ்வளோ ஸ்டாம்ப் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்து எந்தெந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக ஒரு ஆள் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஏன்னா நிறையா பேர்கிட்ட வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணணும்ல, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், இது கிளாஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபுல் ரோவே இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் அப்போ யூஸ் பண்ணது. இந்த பிளேட்டு, கண்ணாடி பிளேட்டு, அந்த இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி பாட்டில் அழகழகாக மினியேச்சர் சைஸில் அவ்வளோ பாட்டில்ஸ் இருந்திருக்கு. அப்போ யூஸ் பண்ண எல்லா பாட்டில்ஸுமே ஒன்று விடாமல் அதுக்குன்னு தனி இங்கே பாருங்கள் பானிபூரி ஸ்டால் மாதிரி. இந்த இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக, அந்த கேன், அப்போ குடித்த ஜூஸ், அந்த உள்ளே இருக்க சாக்லேட்ஸ், அதெல்லாம் குட்டி குட்டி சாக்லேட்ஸ் மைன்யூட்டாக பார்த்தா தெரியும். நீங்கள் நேரில் போய் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். அங்கே ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு குட்டி செட்டப், குட்டி மினியேச்சர் செட்டப். அண்ட் அகெயின் இங்கே கேமராஸ், அதோட லென்ஸ், அதோட பேட்ரிஸ், அப்போ ஷூட் பண்ண எல்லாமே அதை வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணி எல்லாத்தோட கலெக்ஷனையும் வச்சுருக்காங்க. மூவிக்கு எடுத்த எல்லாமே அண்ட் எல்லா டைப் ஆஃப் கேமராஸும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணவரோட நேம் என்ன அப்படின்னா மகாதேவன். 2500+ ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னாலும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய பிளேஸ். அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 ருபீஸ் வந்து என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. காலேஜாக இருந்தால் 50 ருபீஸ், மற்ற எல்லாேருக்கும் 100 ருபீஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஐடி கார்டு வந்து கொண்டு போங்க. கையில் தான் கொண்டு போகணுன்னு இல்லை, நீங்கள் ஃபோட்டோ காப்பியாக கூட ஃபோனில் வச்சுக்கலாம். அண்ட் இதுதான் இங்கே டியூஸ்டே வந்து ரெகுலராக ஹாலிடே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவர் பேக் சைட் பார்த்திங்கன்னா பொம்மை காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு போர்டு, பொம்மை காதலன் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸை கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.